விநாயகன் 83 மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் ஜெயக்குமார் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெருந்துறை தொகுதி KS பாளையம் பெருந்துறை பேரூராட்சிகளில் வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான நிலம் இல்லை. எனவே அங்கே அடுக்குமாடியோ அல்லது வீடுகளோ கட்டுவதற்கான திட்டம் வீட்டு வசதி வாரியத்தில் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் ஜெயக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெருந்துறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெருந்துறை பேரூராட்சி நகராட்சியாக மாற்றப்பட்டு இருக்கின்ற நிலையில் இங்கு பெருந்துறை பேரூராட்சிக்கு உட்பட்ட சென்னியமலசு, பணிக்கம்பாளையம், மடத்துப்பாளையம், பெரிய வேட்டுவாளையம், சின்ன வேட்டுவாளையம், கடப்பமடை, ஓலப்பாளையம், கோட்டைமேடு மற்றும் கருமாண்டி சிறுபாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட மாந்தம்பாளையம், எல்லப்பாளையம், தீத்தாம்பாளையம், சீலம்பட்டி, வெங்கமேடு, பாலன் நகர், பாரதி நகர். மாண்புமிகு உறுப்பினர், இடம் இல்லைன்னு இருக்காங்க, இடம் இருக்க இடத்த சொல்லுங்க. திருவேங்கடபாளையம், புதூர் ஆகிய ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதியில் மக்கள் 3 தலைமுறையினாக ஒரே வீட்டில் வசித்து வருகின்றனர். 2700 ஏக்கர் பரப்பளவில் அருகாமையில் இருக்கின்ற 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் கொண்ட பெருந்துறை சிப்காட் தொழில் நகரம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆகவே எங்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கருமாண்டி சிறுபாளையம் பேரூராட்சியில் தேசிய நெடுஞ்சாலை அருகே ரீசர்வே எண் 401 அரசு நிலம் 5 ஏக்கர் உள்ளது. அந்த இடத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தர அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெரும்பகுதி அரசு நிலங்களிலே கட்டப்படுகிற கட்டிடங்கள் அரசு அதிகாரிகளுடைய வாடகை குடியிருப்பாகத்தான் கட்டப்படுகிறது. வீட்டு வசதி வாரியம் நேரடியாக எடுத்திருக்கிற இடங்களைத்தான் மற்றவர்களுக்கு விற்பதற்காக கட்டுகிறது. எனவே இந்த இடத்தை பொறுத்தவரை ரெவன்யூ துறையோடு பேசி அவர்கள் கொடுப்பது என்று சொன்னால் அதை வாடகை குடியிருப்பாக கட்டுவதற்கு வேண்டுமானால் ஏற்பாடுகளை செய்யலாம். மற்ற திட்டங்கள் என்றால் நேரடியாக நிலம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனால் பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த இடம் எடுப்பதிலே தான் பெரிய பிரச்சனை இருக்கிறது. வீட்டு வசதி வாரியம் வீடு கட்டுவதிலே எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஆனால் இடம் கிடைப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. அதுவும் பெருந்துறையில் எப்படி இருக்கிறது என்று மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரியும். இடம் கிடைப்பதற்கான ஏற்பாட்டை செய்தால் வீட்டு வசதி வாரியம் அங்கே அடுக்குமாடிகளை கட்டி கொடுப்பதற்கு நிச்சயமாக எந்த தடையும் கிடையாது. ஆனால் அரசு நிலம் என்று சொன்னால் அந்த நிலத்தை அந்த துறையோடு பேசி அதை அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் குடியிருப்பாக மாற்றுவதற்கான நடவடிக்கையை நாம் எடுக்கலாம். இருந்தாலும் கூட மனு உறுப்பினர் அவர்கள் இந்த அளவிற்கு சொல்லுகிற காரணத்தால் அங்கே இடம் கிடைக்கிறதா என்பதை பற்றி நிச்சயமாக வாரியம் ஆய்வு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.